உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் வராக நதிக்கரைங்கிற ஊரில் ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலை தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதிகாலை 5:30 மணி அளவில் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து தேனி வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 3 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் வருங்க. 3.5 ஹவர்ஸ் கூட வரலாம். அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக இங்கேருந்தே கிளம்புனா தான் ஒரு 9 o'clock ரீச் ஆக முடியுங்கிறதுனால நாங்கள் போயிட்டுருக்கோங்க. சரிங்களா? ஆனால் இந்த அதிகாலை வேளையிலையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே சில்லுன்னு அடிக்குது. அப்படியே ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே ரோடே அமைதியாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த கோவில் வந்து நீங்கள் எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நம்ம தேனி மாவட்டம் போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா மலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்க்கவே அப்படியே வந்து ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குங்க மார்னிங் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு நைட் டைமில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போதோ சரி, ஒரு அதிகாலை வேளைகளில் ஒரு 4 மணி இல்லை 5 மணிலலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகும்போது கொஞ்சம் இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எந்த இடத்துல எந்த ஸ்பீடு பிரேக்கர் வருதுன்னே தெரியலைங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. அதனால இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுறது நல்ல விஷயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே விடிய போகுது. டைம் வந்து 6:05 6 மணி 5 நிமிஷம் ஆகுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு வருது. நல்லா சூப்பராக தெரியுது அங்கே பார்க்கும்போது. அப்படியே கொஞ்சம் அந்த பிரைட்னஸ்ஸாக அப்படியே தெரியுதுங்க. இப்போ பாருங்கள் வெளிச்சம் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா எப்படி வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. சைட்லாம் பாருங்கள் அந்த மலைகள்லாம் எப்படி தெரியுதுன்னு. பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலைகள், காடுகள் நிறைந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் இருக்குங்க. அந்த 1 ஹவரான ட்ராவல் வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். டைரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலோட அந்த இதுலேயே இருந்து போடுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலை ரீச் ஆக போகிறோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே போர்டு வச்சுருக்காங்க. ஸ்ரீ அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது இல்லைங்களா? அதுதான் அந்த நுழைவு வாயில், அந்த ஆர்ச்சு. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. சரி வாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போங்க.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட கோபுரம் வந்து பாருங்கள், அங்கே தெரியுது இல்லைங்களா? சரி வாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கோவிலோட கோபுரம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துப்புறத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போது இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜேந்திர சோழ மன்னன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வேட்டையாடும்போது ஒரு பன்றிய வந்து பார்த்தீங்கன்னா, அம்பு விட்டு வீழ்த்திர்றாருங்க. அப்போ வீழ்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்றி வந்து இறந்துருதுங்க. அதாவது இவரு அந்த வீழ்த்தினார் இல்லைங்களா, அந்த பன்றிய, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தாய் பன்றி போலங்க. அந்த தாய் பன்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில குட்டிகள் இருக்கு. அந்த தாயை இழந்த அந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து நேர்லயே வந்து தோன்றி, பால் ஊட்டி அதோட பசிய போக்குனதாக இந்த கோவிலோட வரலாறு வந்து சொல்லப்படுதுங்க. இந்த துயரத்துக்காக தான் அந்த சோழ மன்னன் இருக்காரு இல்லைங்களா? ராஜேந்திர சோழ மன்னன். அவரு வந்து அத பார்த்து வருந்தி, இந்த குட்டிகளுக்கு அருளிய முருகப்பெருமானோட ஒரு பெரிய கருணைய பார்த்து, இத வந்து இந்த உலகத்துக்கு வந்து உணர்த்தணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, இந்த ஒரு கோயில வந்து இந்த ராஜேந்திர சோழ மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டியிருக்காருங்க. சரிங்களா? இதுதாங்க இந்த கோவிலோட தல வரலாறுங்கிறதுங்க. இப்போ இந்த கோவில்ல வந்து மூலவரா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் வந்து ராஜேந்திர சோழீஸ்வரராகவும், அம்பாள் வந்து அறம் வளர்த்த நாயகியாகவும் காட்சியளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த கோவில வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, அந்த ஆலயத்துக்குள்ள தான் இந்த பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் அப்படிங்கிறது இருக்குங்க. கோவிலுக்குள்ள நல்ல அற்புதமா, ரொம்ப ஒரு பெரிய கோயிலா தாங்க இருக்கு. ஏதோ நான் என்ன நெனச்சேன்னா, ஒரு சின்ன கோவில் தான் போல அப்படின்னு நெனச்சேன். கோபுரத்த பார்க்கும்போதே வந்து தெரியுது, இது ஒரு பெரிய கோவில் தான் அப்படின்னுங்க. பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து இந்த கோவில இங்க தேனி மாவட்டத்தில இருக்கிறவங்க விசிட் பண்ணியிருப்பீங்க. வெளிய வேற மாவட்டத்தில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. மிகவும் வந்து தேனி மாவட்டத்தில பெரியகுளத்தில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலுங்க. இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம் வந்து பார்த்துட்டோம்னா, டெய்லியும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்கங்க. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு, 12 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மாலை 4 மணிக்கு 4 மணி அளவுல இந்த கோவில வந்து திறக்குறாங்க. அப்புறம் 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இந்த டைம்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான், கோவில வந்து கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பாலசுப்பிரமணியர பார்க்க முடியுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வராக நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதிங்க. கோவிலோட சேர்ந்ததுங்க. கோவிலுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நதி வந்து கிளீனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிளீனா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க வரக்கூடியவங்கலாம் பக்தர்கள் வந்துட்டு பரிகாரம் செய்றேன், அத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதையாவது இங்க வந்து இந்த தண்ணிய வந்து சுத்தமான தண்ணிய அசுத்தப்படுத்திட்டு போயிடுறாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா, அன்பர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளுங்க. நீங்க அங்கருந்து வரீங்கன்னா, யாராவது வந்து ஏதாவது ஜோசியக்காரர், இல்ல வந்து ஏதாவது சாமியார் வந்து இந்த மாரி அஸ்திய கரைங்க, இந்த மாரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாரி நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாரி பரிகாரம் பண்ணீங்கன்னா நல்லது. இந்த மாரி தண்ணீல வந்துட்டு இப்படி விடுங்க, நெய் தீபம் ஏத்துங்க அப்படின்லாம் சொன்னா, நீங்க வந்து அத நிச்சயமா பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்றதுனால நமக்கு வந்து கடவுள் அருள் பாலிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையே ஒழிய, புராண புராண கதை, புராணங்கள், இதிகாசங்களே ஒழிய, இது உண்மை கிடையாதுங்க. உண்மையாலுமே இறைவன் வந்து உங்களுக்கு அருள் கொடுக்குறாரு அப்படின்னா,
அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் அவர் வந்து அருள் கொடுப்பாருங்க. நீங்கள் ஏழை பாலை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து கோவிலுக்கே போகலை, ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது செய்ய முடியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பசியாக வாடுறவங்களுக்கு வந்து என்னால் சாப்பாடு வாங்கி போட முடியும். அவங்களோட பசியை என்னால் போக்க முடியும். அவங்களோட பசிப்பினியை என்னால் வந்து நீக்க முடியும். அவங்களோட நோய்களை என்னால் தீர்க்க முடியும். அப்படின்னு நீங்கள் எந்த கடவுளை நினச்சிட்டு வேண்டிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்கிறீங்களோ, அதன் மூலமாக நீங்கள் எந்த கடவுளை மனசில் நினச்சிட்டு செஞ்சீங்களோ, அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பாரு. நீங்க அதுக்கு கோவிலுக்கு போகணும்னு அவசியமே இல்ல. எங்க போகணும்னு அவசியமே இல்லைங்க. அப்படி இல்ல, எனக்கு கோவிலுக்கு வந்தா தான் ஒரு திருப்தினா, நீங்க இந்த மாரி பரிகாரம் செய்யாம, கடவுள மனசார வேண்டிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற குறைகள சாமிகிட்ட வச்சுட்டு, இந்த மாரி பசியோட இருக்கிற ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாலே, அதுவே மிகப்பெரிய சிறந்த வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, நீங்க சாமி கும்பிடுறதுக்கான அர்த்தமே அதுதாங்க. கடவுள் அத தான் விரும்புறாருங்க. சரிங்களா? அதனால பரிகாரம்லாம் வந்து செஞ்சு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல சுத்தமான தண்ணீய அசுத்தம் செய்யறதும் ஒரு பாவம் தாங்க. ஏன்னா, அந்த தண்ணிக்குள்ளேயும் உயிரினங்கள் வாழுதுங்க. அது நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, நீங்க போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. அதுக்கு தேவையான உணவுகள், அதுக்கு தண்ணிக்குள்ளேயே கிடைக்குதுங்க. சரிங்களா? இது வந்து நம்ம கடையில வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல்ஸ் போட்டு தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்து நமக்கு குடுக்குறாங்க. அப்போ இத வந்து நம்ம அந்த உயிரினங்களுக்கு போடும்போது, அந்த உயிரினங்கள் வந்து இத சாப்பிடும்போது கஷ்டப்படுதுங்க. கஷ்டப்படும்போது பார்த்தீங்கன்னா, அது சில உபாதைகள்னால, உடல் உபாதைகள்னால இறந்து விடுதுங்க. சரிங்களா? நீங்க நெனச்சிருப்பீங்க, பொறி போட்டா வந்துட்டு மீன் நல்லா சாப்பிடுது அப்படின்னு. அது நீங்க போடுறதுனால அது சாப்பிட வருதுங்க. சரிங்களா? ஆனா அதற்கான உணவு அது தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குங்க. அதற்கு தேவையான உணவுகள் தண்ணிக்குள்ளேயே அதுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. கோவிலுக்குள்ள பண்றது மிகப்பெரிய பாவங்க. கோவிலுக்குள்ள பண்ணா, அங்கேயே அந்த உயிர் இறந்துச்சுன்னா, அந்த பாவம் உங்கள தான் சேருங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. சரிங்களா? நம்ம வீடியோவ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேங்க. இந்த மாரி வந்து கோவிலுக்குள்ள இருக்கிற குளத்துக்குள்ளேலாம் நீங்க வந்து உணவுகள் எடுத்துட்டு போய் போடுறது, இந்த மாரிலாம் செய்யாம இருந்தா, அது ரொம்பவுமே நல்லதுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த கோவில் ஃபுல்லா நம்ம கிட்டத்தட்ட சுத்தி பார்த்தாச்சுங்க. சுத்தியும் காமிச்சாச்சு உங்களுக்கும். எப்படி இருக்கு இந்த கோவிலோட ஆர்க்கிடெக்சர்லாம் எப்படி அ அந்த காலத்துல இருந்த ராஜேந்திர சோழ மன்னன் வந்து எப்படி வந்து கட்டி அமைச்சிருக்காரு இந்த கோவில அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இத பார்த்ததும். இப்ப இந்த கோவிலுக்கு வந்து எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, தேனி வந்துக்கோங்க. தேனி வந்ததுக்கப்புறம், இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேனி கூட வர வேண்டான்னு வைங்களேன். இப்ப நீங்க வந்து என்ன சொல்றதுங்க, மதுரை இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா, தேனி வந்து வரணுங்க. இல்ல நீங்க வந்து திருப்பூர் சைடு இருக்கீங்க, இல்ல பழனி சைடு இருக்கீங்கன்னா, தேனி வரைக்கும் போ வேணாங்க. பெரியகுளம் வரைக்கும் வந்துட்டு, பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸஸ் வந்து இருக்குங்க. இந்த ராஜேந்திர சோழீஸ்வரர் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. இல்லைன்னா, அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. இந்த ராஜேந்திர சோழீஸ்வரர் டெம்பிளுக்கு போணுங்க. இல்லைன்னா, அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு போணும். அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த பஸ் போகும்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அங்கேருந்து பஸ் புடிச்சு இந்த கோவில வந்து ரீச் ஆயிரலாங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க இப்படி தான் வரணுங்க. ஆனா, நீங்க சப்போஸ் இந்த மாரி கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு இயர்லி மார்னிங்கா கிளம்பி வர்றது தான் கொஞ்சம் நல்லாருக்குங்க. ஏன்னா, மத்தியான வேளைகள்ல நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா, இந்த இடத்துலலாம் வந்து நடக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து பார்க்குற அன்பர்கள், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.